ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. நாம் எப்படி வாழ்கிறோமோ அப்படியே மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் உயர்ந்த குணம். உணவு, உடை, உறைவிடம் ஆகிய மூன்றும் அடிப்படை தேவைகள். இவை தவிர மற்றதெல்லாம் ஆடம்பரம்தான். அன்னதானத்தால் மட்டுமே ஒருவனை முழுமையாக திருப்திப்படுத்த முடியும். பணத்தாலோ உழைப்பாலோ வாக்காலோ இந்த மூன்றில் நம்மால் எதுவும் முடியுமோ அதன் மூலம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டியது அவசியம். கடவுள் நல்ல புத்தியும் சக்தியும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு நம்மால் முடிந்த நற்செயல்களை செய்வதே பிறவி பயன். மனம் பாவச் செயல்களில் ஈடுபடாமல் தூய்மையுடன் இருக்க தியானம் வழிவகுக்கிறது. குழந்தை பருவத்திலிருந்து நாம் தியானம் பயில்வது அவசியம். நேரம் கிடையாது என்றது சாக்கு போக்கு சொல்வது கூடாது. மன உறுதி இருந்துவிட்டால் அதிகாலையில் எழுந்து தியானம் செய்ய முயல்வீர்கள். எவருக்கும் எவற்றுக்கும் கெடுதலே எண்ணாதபடி மனதை அன்பு மயமாக செய்வது அஹிம்சை. புத்தி பூர்வமாக ஒரு தவறை செய்தால் அது பாவமாகிறது. புத்தி தங்கள் வசத்திலேயே இல்லாமல் சித்த பிரமம் பிடித்தவர்கள் செய்கின்ற எந்த செயலும் பாவமில்லை. நம்முடைய துன்பத்தையே பெரிதாக நினைத்து கொண்டு பிறருக்கு நன்மை செய்யாமல் இருந்து விடக்கூடாது. நம்மால் உலகம் சிறிதளவாவது நலமாக இருப்பதற்கு பாடுபட வேண்டும். பலனை எதிர்பார்க்காமல் பொது நலத்துடன் தர்மம் செய்ய வேண்டும். இயற்கையில் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. சில மாறுதல்கள் மட்டும் நம் கண்ணுக்கு தெரிகிறது. மலையும் சமுத்திரமும் கூட காலப்போக்கில் மாறுகின்றன என்பதால் உலக நட்புகளை தெரிந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தை குறும்புத்தனம் செய்தால் வீட்டில் கட்டி போடுகின்றோம். நம்மிடம் ஆசை என்ற குறும்புத்தனம் இருந்தால் ஈஸ்வரன் நம்மை கட்டி போட்டு விடுகின்றான். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.